இதான் மேச்சேரியில 9 தலையை ஓடோட வெட்டிட்டு 5 வருஷமா மாதேஸ்வரமலையில கிடைக்காத இருந்தவன் காட்ராஜா மம்முட்டியாங்கரைன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு வீரமுள்ள சரித்திர கதை. இது பாடியவர் பாட்டுக்கார கே கிருஷ்ணசாமி, திருவிழிப்பட்டி, காக்காபாளையம் போஸ்ட், சேலம் ஜில்லா. ஆச்சரியமான மேச்சேரி மம்முட்டியாரா சிங்கத்தின் பாட்டு, ஆச்சரியமான நில்லுங்க கேட்டு. தலைய வெட்டி ரோட்டில் நீரே உருட்டி விட்டாராம், கனி கொட்டாளிக்கு பிய்ய வச்சு கொளுத்தி விட்டாராம். பார்க்காத காலத்திலே பாரத போரு, பார்க்காத காலத்திலே பாரத போரு. இத பார்த்த ஜனம் கேட்ட ஜனம் நடுங்கிடும் பாரு. ஆதியில பாண்டவர்கள் பாரத போரு, இந்த காதிலுக்கு சேலம் ஜில்லா மேச்சேரியூர். மம்முட்டியார் செய்த கொலை பார்க்கவே போறோம், மாரியம்மன் திருவிழாவில் வந்த விரோதம், மாரியம்மன் திருவிழாவில் வந்த விரோதம். அம்மன் கோயில் திருவிழாவில் கட்டிடங்காட்டி, அடிக்கடி நீண்ட நாள தண்டையும் மாட்டி, அடிக்கடி நீண்ட நாள தண்டையும் மாட்டி. வேஷம் போட்டு ஆடுவதில் கோஷ்டிகள் உண்டு, ரோசமான சண்டைகாரும் அடிதடி உண்டு. வேஷம் போட்டு ஆடுவதில் கோஷ்டிகள் உண்டு, ரோசமான சண்டைகாரும் அடிதடி உண்டு. 18ஆம் போர்களத்தில படுகொலையாச்சு, இத பார்த்த ஜனம் கேட்ட ஜனம் நடுங்கவும் மாட்டி. ஆச்சரியமான கொலை ஆயிரம் நடந்திருக்கும், மேச்சேரி கொலையை போல மேயினிலே கண்டதில்லை. மம்முட்டியங்களை பாட்டு இத மாநிலத்தில் காட்டு, மம்முட்டியங்களை பாட்டு இத மாநிலத்தில் காட்டு. விகாரி ஆடி மாத விவரம் தேதி 17, தகராறு காரணத்தால் தலைவர் பேசிய 9 விளையாட்டு இந்த உலகம் முழுவதும் பேச்சு, 9 விளையாட்டு இந்த உலகம் முழுவதும் பேச்சு. மாசி மாதம் மாரியம்மன் மகத்தான பண்டிகையில், மாசி மாதம் மாரியம்மன் மகத்தான பண்டிகையில் தேசம் போட்டு ஆடுவதில் விவகாரம் அரிதெரியும். கட்டே இரண்டாச்சு அது கலவரம் உண்டாச்சு, கட்டே இரண்டாச்சு அது கலவரம் உண்டாச்சு. மாரியம்மன் கோயில் திருவிழா தகராறுல இந்த மம்முட்டியாருடைய அப்பனை கண்ணன் நோண்டி கையில கொடுக்கும் போது, அப்போ இந்த மம்முட்டியார் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டார். தப்பிச்சு ஓடி தாயார்கிட்ட சொன்னாரு, அம்மா குறுக்கு வழியில மறைஞ்சிருந்து அப்பனை கண்ணை நோண்டி கையில கொடுக்கும் போது நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோம்னு மம்முட்டியார் போய் தாயார்கிட்ட சொல்ல, அப்ப தாய் கேட்கிறா, மகனே உன்னை நான் 10 மாசம் முன்பு பால் கொடுத்து வளர்த்தேன்னு, உங்க தகப்பனாரு உயிரை காப்பாத்தாத நீ மட்டும் எதுக்குடா திரும்பி வந்தேன்னு தாய் மம்முட்டியான கேட்க. இத மம்முட்டியார் 2 வருஷ காலம் மறக்க போட்டு வச்சிருந்து, 2வது வருஷத்துல மம்முட்டியான் தம்பி ஊமை அப்படின்னா கட்டபொம்மை கதையில வெள்ளையத்தேவன் சண்டைக்கு போன மாதிரி ஊமைன்னா முங்கோவக்காரன். அப்பதான் மம்முட்டியார் தம்பியை கூப்பிட்டு கேட்டாரு, தகப்பன் உயிர் போனே பின்பு தங்கமடா நம் உயிரே, தகப்பன் உயிர் போனே பின்பு தங்கமடா நம் உயிரே, பகையாளி வர்க்கங்கால பழிக்கு பழி வாங்கலேனு என்று மனம் கொண்டு ஏது செய்தார் என்று, இது மனம் கொண்டு ஏது செய்தார் என்று.
மம்முட்டியானும் மாயனும் மனைவிகளை தான் அழைத்து மம்முட்டியானும் மாயனும் என்ன நீ நம்ப வேண்ட எடுத்துக்கொள்ளு சொத்துகாலே சபதங்கால முடித்து வந்து சண்டிகையில் அடுத்து சபதங்கால முடித்து வந்து சண்டிகையில் அடுத்து மம்முட்டியாரும் மம்முட்டியார் தம்பி ஊமையனும் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் வித்து மனைவி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு 2 பேரும் வெட்டாதுக்கு முன்னே இடம் பார்க்க போறாங்க. எதுக்காக? நம்ம எதிரிகளை வெட்டிட்டா போலீஸுக்கு தெரியாத அந்த மலைப்பகுதியில நம்ம இருக்க முடியுமான்னு இடம் பார்க்க போறாங்க. பாரஸ்து காடு மலை பதுங்க இடம் தேர்ந்தெடுத்து பாரஸ்து காடு மலை பதுங்க இடம் தேர்ந்தெடுத்து நேரங்காலம் பார்த்து வந்தான் கொலை கொலை செய்வாதற்கு ஆள்களையும் திரட்டி இடத்தி ஆயுதங்களை ஈட்டி ஆள்களையும் திரட்டி இடத்தி ஆயுதங்களை ஈட்டி மம்முட்டியார் காடு மலையெல்லாம் சுத்தி பார்த்தாரு. கத்தி ஆயுதமெல்லாம் தயார் செய்தாரு. அப்போ இவர் எதிரிங்களை வெட்டுறதுக்காக மம்முட்டியார் மட்டும் எத்தனை ஆளுங்களை சேகரிச்சாராம். ஊமையன் மம்முட்டியானா ஒத்தாசைக்கு சுண்டக்காயும் ஊமையன் மம்முட்டியானா ஒத்தாசைக்கு சுண்டக்காயும் சாமி கண்ணு ரத்தன வேடு சாமியார் மகன் சுப்பிரமணியன் நாம் பாரு ஒன்று சேர்ந்தாரே 7 பேரு நாம் பாரு ஒன்று சேர்ந்தாரே 7 பேரு. இவர் 7 ஆளுங்களை தயார் செய்து மம்முட்டியாருடைய படத்துல கத்தி இருக்கு. அந்த கத்தியை பார்த்தா 2 அடி கத்தி. கத்திக்கு பட்டினி கொடுத்திருக்கு. அந்த கத்தியை கொண்டு போய் 59வது வருஷத்துல விகாரி வருஷம் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பத்திரகாளி மேச்சேரி பத்திரகாளி கோயில்ல கத்தி வச்சு 17 நாள் பூச கொடுத்தார். யார் யாரு அப்பனை கொண்டாங்களோ அத்தனை பேருக்கு எதிரிங்க தலையை வெட்டுறதுக்காக ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மம்முட்டியார் கத்திக்கு 17 நாள் பூச போட்டு ஆடி 18 தான் வெட்ட போறாரு. ரெட்ட கோல தூபாக்கி ஈட்டி போடுவாரத்தி காட்டில் பாடலாம் பண்ணி வைத்தார் பத்திரகாளிக்கு வர பூசை போட்டார் ரெட்ட கோல தூபாக்கி ஈட்டி போடுவாரத்தி காட்டில் பாடலாம் பண்ணி வைத்தார் பத்திரகாளிக்கு வர பூசை போட்டார் காட்டில் தேவாரையே காத்து மூனி கருப்பு ஆக்கு கேடாயி பொங்கல் தாரோம் கால அறுக்கவே திட்டம் போட்டு போறோம் பச்சை இருந்து பாதுகாக்க போலீஸ் கையில் சிக்காரே எங்க நீ காரோம் செய்த கவலை மூடிக்க வாரம் தாரோம் மம்முட்டியார் கத்திக்கெல்லாம் பூசை போட்டு கத்தியை கையில் எடுக்கக்கூடிய நாள் 59வது வருஷத்துல விகாரி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் தேதி சரியா ராத்திரி 10:30 மணிக்கு பதினெட்டாம் ஒரு காலத்தில் பாரு ராணிலே 18ஆம் ஒரு காலத்தில் பாரு ராணிலே எதிரிகளை எல்லோரையும் கண்டார்கள் இருக்கும் இழந்து கொண்டார் காலையிலிருந்து சாயங்காலம் வரலும் மம்முட்டியார் எந்தெந்த இடத்துல எதிரிங்க இருக்காங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். சாயங்காலம் இவருடைய ஆளுங்க மொத்தம் 7 பேரு. ஒரு ஆளை கொண்டு போய் மெயின் கம்பத்துல மெயின் சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல மம்முட்டியார் நிறுத்தி வச்சுட்டாரு. மீதி ஆளுங்க கையில கத்தி கொடுத்தாரு, பேட்டரைட்ட கையில கொடுத்தாரு. எதிரிங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கத்தி பேட்டரைட்ட கொடுத்து மம்முட்டியார் நிறுத்தி வச்சுட்டாரு. எதிரிங்க பூரா மேச்சேரியா ஆடி 18க்கு மேட்டூருக்கு போகக்கூடிய கூட்டம் அதிகமான கூட்டம் விடுகிற வரலும் கடை வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மம்முட்டியார் நடு ரோட்ல நின்று ஒரு பிகில் சத்தம் தான் கொடுத்தாரு. கம்பத்துல சுத்தி பூரா நொறுக்கினாரு. ஊரு பூரா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. அப்ப ஜனங்களை ஒதுக்கி மூஞ்ச பாக்கறது.